சென்சார் இஷ்யூ ஒன்று ஆச்சு. கஷ்டமாவே இருக்கு. சும்மா ஏதாவது ஒன்று தெரியாம பேசிடுறாங்க. டீ காப்பி குத்துனா கூட எல்லாமே அப்படியே இருக்கும். அவங்க சாப்பிட்டே இருக்க மாட்டாங்க. நீங்க பேசும்போது உங்க கண்ணெல்லாம் கலந்துச்சு. அவங்க எல்லாம் உண்மையா இருக்காங்க. லாஸ்டா தமிழ் வாழ்க அப்படின்னு சொல்லி அவங்களோட பேர் போடும்போது சிலுத்துருச்சு எனக்கு. சிவா சாரும் வந்துட்டு டேக் முடிஞ்சோடனே சூப்பரியா கலெக்டனே இருக்கீங்க அப்படியே வாழ்த்துக்கள். ஏன்னா நான் நினைச்சு பார்க்கலன்னா அவர் வந்து இவ்வளவு க்ளோஸா ஒருத்தருக்கு சொல்லி தருவாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கிறேன். ஒரு மாதிரி கன் ஷூட் அப்பவும் ரவி சார் வந்துட்டு கட் சொன்னோடனே அவர் இடத்துல இருந்து ஓடியாந்து விசாரிப்பார். ஓகேவாப்பா எப்படிமா இருக்கு அப்படின்னு வாமா போமா பராசக்தியும் சொல்லவே ஒரு எனர்ஜி வருது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் மேமுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா மேம் இல்லாமல் எனக்கு எதுவுமே கிடையாது. டயட்டில் நான் அதிலே பாருங்க ஃபர்ஸ்ட்ல அந்த கன் ஷூட்டில் வந்து ஒல்லியாக இருப்பேன். சோடா ஃபேக்ட்ரி காமெடியில் வந்து கொஞ்சம் வெயிட் போட்டுருப்பேன். அப்புறம் ஷூட் முடிஞ்சோடனே எனக்கு மேமே நான் கேட்கறது வாங்கி நான் வந்து இதை இது திரும்பி பார்த்தேன்னா கூட அப்புறம் என்ன மேம் சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லிட்டு உங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு நல்ல பாண்ட் இருக்குன்றது வந்து தெரியுது. அவங்க கிட்ட நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். வணக்கம் ஐயப்பன் ப்ரோ. வணக்கம் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல் உங்களுக்கும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன படத்துல நடிச்சிருக்கீங்க, என்ன கேரக்டர் பண்ணிருக்கீங்க, உங்க வாயாலே சொல்லுங்களேன். நான் இதில் பூங்குன்றன்னு ஒரு கேரக்டரு, பூவுன்னு ஷார்ட்டாக கூடுவாங்க. ஸோ இதில் ஃபஸ்ட் டைமாக நான் என்ன படம்? பராசக்தி. பராசக்தின்னு சொல்லவே ஒரு எனர்ஜி வருது. ஸோ இது ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களுக்கே தெரியும் பல பிரச்சனைகளை தாண்டி இது வந்திருக்கு. எல்லாருக்குமே ஹாப்பியாக இருக்குது பண்ணது. இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் மேமுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா மேம் இல்லாமல் எனக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா நான் வந்து அந்த ஆஃபீஸில் வந்து ஒரு ஆஃபீஸ் பாயாக ஜாயின் பண்ணேன். ஸோ ஆஃபீஸ் பாயாக ஜாயின் சுதா மேமோட ஆஃபீஸ். ஆமாம், சுதா மேம் ஆஃபீஸில் வந்து நான் ஆஃபீஸ் பாயாக ஜாயின் பண்ணி அவங்ககிட்ட வந்துட்டு எனக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுப்பான்னு நான் கனவுல கூட நினைக்கல நான். ஏன்னா நான் ஏன் சொல்கிறேன்னா நான் 5 வருஷமாக சினிமாவில் கஷ்டப்பட்டுருக்கேன். ஸோ எல்லோரும் ஒன்று ஒன்று சொல்லுவாங்க. இவங்க எதுவுமே சொல்லாமல் சரி பார்ப்போம் நடிக்கணுன்ற ஏமு அப்படின்னு அவங்களுக்கு கேள்விப்பட்டு அப்புறமேட்டு தம்பி இந்தமாரி ஒன்று சொல்லியிருக்கேன், உங்களுக்கு வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்லுவாங்க, முயற்சி பண்ணினேரு, டைம் வேஸ்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறம் டயட்டரு எல்லாமே சொல்லுவாங்க. எனக்கு இந்தமாரி என் லைஃப்பில் எனக்கு யாருமே ஹெல்ப் பண்ணதே இல்லை. ஒரு டைரக்டராக அவங்க வந்து ஏன்டா இப்போ அவங்க வந்து காலைல வராங்கன்னா நான் போயிட்டு பிக்கப் பண்ணுவேன், இட்டுட்டு போயிட்டு பண்ணுவேன். ஏன்டா அவங்க 5 நிமிஷம் நின்று பேசினாவே ஹாப்பி அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறப்போ எனக்கு பர்சனலாக ஃபேமிலிக்கெலாம் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு வந்து சினிமாவில் நடிக்கணும், சினிமா தான் ஆர்வம் அப்படின்றது வந்து அவங்களுக்கு எப்படி தெரியும்னா, நீங்களே சொல்கிறீங்க நான் அவங்களோட ஆஃபீஸில் வந்து ஒரு ஆஃபீஸ் பாயாக இருந்தேன். நான் சினிமாவில் நடிக்கிறது ஆகணும்னா ஏற்கனவே சின்னதாக 5 வருஷமாக கிடைக்கிறத ஜூனியர் ஆர்டிஸ்டாக சின்னதாக பண்ண ஆர்டிஸ்ட்டுக்கு அசிஸ்டண்ட்டெல்லாம் போயிருக்கேன். அப்போ வந்து ஓடிடியில் ரத்த சாட்சி படம் வந்துச்சு. ஃபுல்லாக எங்கள் ஊரில் தான் பண்ணாங்க. அது கொஞ்சம் நான் அதில் சான்ஸ் கேட்டு நடித்தேன். அதை மேம் பார்த்துட்டு வந்து என்னை கூப்பிட்டு பாராட்டினாங்க. அதில் வந்து நல்லா பண்ணியிருக்கு தம்பி சூப்பர் அப்படின்னு. ஸோ அப்பார்ட்மெண்ட்டுக்கு தான் நடிக்கிற எம் இருக்குன்னு நான் சொன்ன வீட்டுக்கு இதில் வந்துட்டு அசிஸ்டன்ட் டைரக்டரை கூப்பிட்டு அவனுக்கு இந்த டைலாக்கை கொடுத்து அவனை வந்து ஆடிஷன் பண்ண வைங்கன்னு சொல்லிட்டு எனக்கு அப்புறம் நர்வஸ் ஆகி எனக்கு வரவே இல்லை. அதுவும் மேம் கூப்பிட்டு ஒரு கேரக்டர் சொல்லி எனக்கு பதட்டமாகி மேம் முன்னாடி இது எப்படி நம்ம பண்ணுறதுன்னு அசிஸ்டன்ட் டைரக்டர்கிட்ட பேசக்குள்ளே எனக்கு நிறைய நர்வஸ் ஆகிடுச்சு. அப்புறமேட்டுக்கு மேம் வந்துட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர்கிட்ட எல்லார்கிட்டையும் சொல்லி அவனை டெய்லி அவனை சும்மா இருக்கக்கூடாதீங்க, பண்ணினே இருக்க சொல்லு, ஃப்ரீயாக இருக்கலாம் டைலாக்கை பண்ண சொல்லுங்கள், அவனை எல்லாரும் அவனை நோட் பண்ணே இருங்க, கண்ணாடி ஆஃபீஸில் தான் இவ்வளோ கண்ணாடி இருக்க எல்லாத்தையும் பார்த்து பேச சொல்லுங்கள், அவனை கற்றுக்க சொல்லுங்கள், நீங்கள் அவனை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு அசிஸ்டன்ட். ஓகே, இப்போது ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க வரலன்னும் போது ஓகே நம்ம வேறு யாருன்னா சூஸ் பண்ணலாம்லாம் நினைக்கல, நீங்கள் தான் பண்ணணுன்னே நினச்சாங்க? ஆமாம், அப்படி தான் நினச்சாங்க. மேம் வந்துட்டு நீங்கள் தான் பண்ணணும்னு நினச்சிருக்காங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கண்ணா அப்படின்னு சாந்தினிலாம் நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. ரைட்ரு அர்ஜுன் சார் அவங்க எல்லாருமே வந்து எனக்கு சொல்லிகிட்டே இருப்பாங்க. நான் டெய்லி என்னுடைய மொபைலை கண்ணாடி மிரரில் எடுத்து வீடியோ எடுத்து அர்ஜுன் சார்கிட்ட காமிப்பேன், சாந்தினிகிட்ட காமிப்பேன், அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லார்கிட்டையும் காமிக்கும்போது அவங்க எல்லாம் மறுபடியும் நல்லா இருக்குண்ணா இன்னும் கொஞ்சம் பண்ணுங்கள், அவங்க டைலாக் மாற்றி கொடுப்பாங்க. ஸோ இன்றைக்கி இதை பண்ணுங்கள், நாளைக்கு இதை பண்ணுங்கள். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு எனக்கு என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல இப்படி ஒரு இது எனக்கு மேம் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நானே நாளைக்கு மாற்றி பேசினாலும் இது வந்து மாறாத ஒரு விஷயம். மேம் எனக்கு இது பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து நாளைக்கு சப்போஸ் நான் வந்து ஜாயின் பண்ண வேலை செஞ்சேன், நான் சான்ஸ் கேட்டு நடித்தேன் நானே சொன்னாலும் அது வந்து நாளைக்கு பின்னாடி வரலாறு தான் பேசும். ஏன்னா இப்போ ரெண்டாவது சொல்கிறது நான் ஃபஸ்ட்டு சொல்கிறது எல்லாமே உண்மை. ஏன்னா சப்போஸ் நான் ஒரு இதுக்கு சொல்கிறேன், நான் ஆஃபீஸ் பாயாக இருக்கேன்,
சரி எதுக்கு இவ்வளோன்னு நினைக்காம அவன் எதிர்பார்க்குறான், அவனால் முடிஞ்சா பண்ணட்டுன்னு அவங்க சொல்கிறது பெரிய விஷயம் இல்லை. சூப்பர். அதுவும் அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் விட்டு ஃபாலோ பண்ண வேறு சொன்னாங்க. என்னை வந்துட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் டயட் இருக்கேன்னு கேட்டால் குக்கும்பர் மட்டும்தான் சாப்பிடணும், வேறு எதுவும் சாப்பிடக்கூடாது. ஓ டயட்டில் இருந்தீங்க? டயட்டில் இருந்தேன். அதிலே பாருங்க ஃபர்ஸ்ட்டில் அந்த கன் ஷூட்டில் வந்து ஒல்லியாக இருப்பேன், சோடா ஃபேக்ட்ரி காமெடியில் வந்து கொஞ்சம் வெயிட் போட்டிருப்பேன். ஓகே ஓகே, போக போக குறைச்சிங்க? ஆமாம், அது இப்போ குறைச்சி பண்ணி அப்புறமேட்டுக்கு மேம் வந்து டயட்லாம் இது சாப்பிடுமேன் சாப்பிடுவேன்னு சொல்லுவோம். அப்புறம் ஷூட் முடிஞ்சோடனே எனக்கு மேமே நான் கேட்கறது வாங்கிக்கலாம். அப்படியே? ஆமாம், அவங்க வீட்டுக்கு நாங்கள் எங்கன்னா போனால் நான் வந்து இதை இது திரும்பி பார்த்தேன்னா கூட அப்புறம் நம்ம சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வாங்கி கொடுத்துருவாங்க. எல்லாருக்குமே வாங்கி கொடுக்குறாங்கன்னா எனக்கு அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு எல்லாருக்கும் வாங்குறதுலேயும் ஒன்று இருக்கும், தனியாக ஒன்று வாங்கி இது நீ ரூமில் வச்சிருமேன், எல்லாருக்கூடையும் சாப்பிட்டு இதை நீ நைட்டு கூட எடுத்து சாப்பிட்டு நீ ரூமில் வச்சுன்னே யாரும் எடுக்க மாட்டாங்க. ஸோ நீ எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீலாக இருக்கும். ஓகே, இப்படி ஒரு இது பண்ணுறாங்களே. இப்போ வந்து ஒரு கேக் வாங்க நாங்கள் போகிறோம்னா ஆஃபீஸில் எல்லாருக்கும் கேக் வாங்கி அனுப்புவாங்க, தனியாக ஒரு கேக்கு சின்னதாக ஒன்று வாங்க, அது எனக்கே தெரியாது. அப்புறம் கொடுத்துட்டு மேன் இது என் ரூமில் வையே, இதை வச்சுட்டு எல்லாரும் சாப்பிட்டு அப்புறம் நீ நைட்டு கூட இதை எடுத்து சாப்பிடு, நீ என் ரூமில் வச்சுன்னே யாரும் எடுக்க மாட்டாங்க. ஸோ உங்கள் 2 பேத்துக்குள்ள ஒரு நல்ல பாண்ட் இருக்குன்றது வந்து தெரியல. இல்லை எனக்கு எப்படி சொல்கிறதுன்னா அவங்ககிட்ட நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் ஒரு இடம். இப்போ இது வரைக்கும் எனக்கு அவங்க கொடுத்த பீரியடும் சினிமாவில் யாரும் கொடுத்ததில்லை. வேலை வேணான்னு எல்லாம் வாங்கியிருக்காங்க. 5 வருஷமாக பல ஆஃபீஸ் பையாக ஒர்க் பண்ணியிருக்கேன், ஆர்டிஸ்ட் அசிஸ்டண்ட்டாக போயிருக்கேன். பட் இவங்க வந்து என்னை வந்து ஒரு லிமிட்டை தாண்டி என் ட்ரெஸ்ஸை முதற்கொண்டு என்னை சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஓகே, காஸ்டியூம்லாம் மாற்றி எனக்கு வருஷம்னா நான் என் பர்த்டேவுக்கு நான் போடுற துணி அவங்க எடுக்கிற 2 செட்டு 3 செட்டு ட்ரெஸ்ஸாக தான் இருக்குது. எவ்வளோ நாள் இருக்கீங்க மேம் கிட்ட? நான் மேம் கிட்ட 4 வருஷம் ஆகும், 4 வருஷம் ஆயிடுச்சு வந்து. ஓகே ஓகே. இந்த படத்தில் வந்து நடிக்க சான்ஸ் அப்படின்னு ஒன்று வரும்போது உங்களுக்கு தெரியுமா இது இவ்வளோ பெரிய படமா உருவாகிட்டு இருக்கு அப்படின்றதெல்லாம்? இல்லை, ஆக்சுவலாக மேம் படம்னாலே ஒரு பிரம்மாண்டமான ஒரு பெரிய படைப்பாக தானே இருக்கும். அது மேம் பண்ணுறதெல்லாம் இப்போ இறுதி சுற்று சூரிய போட்டுடலாம். அதில் ஒரு போர்ஷன், அதில் ஒரு முக்கியமான ரோல் அது. ஏன்னா நமக்கு இனிஷியலாக வந்து ஒரு சீன் வந்துட்டு போவீங்க, அப்போ கூடவே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம அதை சொல்ல வேண்டாம், மக்கள் போய் பார்க்கட்டும். அந்த டுவர்ட்ஸ் அந்த கிளைமேக்ஸ் கிட்ட வந்து ரொம்பவே முக்கியமான இடம் அது. ஆமாம், நான் எதிர்பார்க்காத ஒரு இது. எல்லாம் தெரியுமா அந்த மாதிரி ஒரு சீன் இருக்குன்னு? எனக்கே தெரியாது. எனக்கு ஆடிஷன் அப்போ வந்து சொன்னது அப்போ இதுன்னா அங்கே வந்துட்டு இன்னும் 2 நாள் வந்து அந்த ஆடிஷனில் தான் அப்போ சொன்னாங்க. அது பண்ணி என்னால் அது பண்ணுறது சாந்தினி அவங்க வந்து கேஸ்டிங்லாம் பார்க்குறாங்க, டைலாக்லாம் அவங்க தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு அது நடித்து அவங்க காட்டினாங்க. அவங்க எனக்கு நடிச்சு காட்டி விழுந்து அவங்க கை வீங்கிருச்சு. சாந்தினி அவங்க கை வீங்கிருச்சு, என் கை என்னடா இது ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் கேஸ்டிங் பார்க்குறாங்க, அவங்களே இவ்வளோ சீரியஸாக விழுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் விழுந்து அப்புறம் கையெல்லாம் வீங்கிருச்சு ஆஃபீஸில். அதுக்கப்புறம் பாட்டில் போயிட்டு என் லைஃப்பில் நான் மறந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறது மேம் என்ன சொன்ன விஷயம். பாட்டிலே வந்து பாராட்டினது. ஸ்பாட்டில் என்ன சொன்னாங்க? பாட்டிலே வந்துட்டு எல்லாருமே பாராட்டினாங்க. டிஓபி சாரு, ஃபைட் மாஸ்டரு, சுப்ரீம் சுந்தர் மாஸ்டரு, எல்லாருமே மேம் சொன்னாங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் நர்வஸாக இருந்துச்சு, பட்டு மேம் இருக்காங்க, எல்லாருமே டீமு, நம்ம டீமுன்றதை தாண்டி அங்கே போயிட்டா பப்ளிக் இல்லை, நான் இவ்வளோ பெரிய ஒரு கேரக்டராக எனக்கு கொடுக்குறது இது மேம் வந்து ஒரு பெரிய இது கொடுத்துருக்காங்க. ஸோ பாட்டில் போனோடனே எனக்கு வந்துட்டு ஒரு நர்வஸ் இருந்துச்சு. அப்புறமேட்டுக்கு சிவா சார் கூட காம்பினேஷன் ஃபஸ்ட்டுன்னு எனக்கு வந்து சிவா சார் சோடா ஃபேக்ட்ரியில் வந்து இது. அப்புறம் மேம் வந்து கிட்ட வந்து விடாது, நீ இப்போ கேஷில் ஆஃபீஸில் எப்படி மேம் நீ என்கிட்டலாம் பேசுவேன், ஜாலியாக பேசுவேன், கடைக்கு போகிறேன் மேம் இது வாங்கினு வர அது வேறு நீ சொல்லுவில்ல, அதேமாரி கேஷுவலாக சொல்லு, ஆனால் கூப்பிடுவாரு இந்த டைலாக்கு இது நீ சொல்லிவிட்டு அப்படி இரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் வந்து சார் எஸ்கே சார் திரும்புக்குள்ள வந்துட்டு மேம் அதேமாரி நடிச்சு காட்டினேன். ஓகே, எனக்கு நடிச்சு காட்டி திரும்புக்குள்ள கூட மேம் லைட்டாக இடிச்சிக்கினாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்ட்ட காட்டிக்கவே இல்லை, எனக்கு நான் நோட் பண்ணேன். இப்படி திரும்ப மேம் ஆனால் எஸ்கே சார் கூப்பிடுவாரு, நீ திரும்பி இப்படி டைலாகை பேசிட்டு நீ இப்படி அவுட் போயிடு அப்படின்னு சொல்லக்குள்ள அவங்க இடிச்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அது கேட்கறதுக்கு பயமா இருந்துச்சு. ஏன்னா என்னை உருவாக்கணும்னு அவங்க அவ்வளோ இது பண்றாங்க. இல்ல அது எனக்கு தெரிஞ்சு அவங்க நீங்க உங்க மேல இருக்கிற அந்த நம்பிக்கையோட அவங்களுக்கு உங்க மேல நிறைய ட்ரஸ்ட் இருக்கு போல இருக்கே, இது நீங்க நல்லா பண்ணுவீங்கன்னு. இல்ல இப்போ ஒரு கேரக்டர் அவங்க பார்த்தானே பண்றாங்க. ஏன்னா நான் வந்து என் மேல இருக்கிற அக்கறையும் தாண்டி என்னால இது முடியுன்ற அவங்க ஒரு நம்பிக்கை. ஸோ இவனை வச்சு அந்த சீனு பண்ணா நல்லா இருக்கும்னு அவங்களுக்கு ஒரு இது இருக்கும்ல, அதை நம்மளும் காப்பாற்றணும். நம்ம மேடம் தாண்டி நம்ம அவங்க நம்பிக்கையும் கொஞ்சம் காப்பாற்றுது, நம்மளும் ஏமாத்துதான். ஸோ அதுக்கான முயற்சியை நம்ம ட்ரை பண்ணோம். அப்போ வந்து அவங்களே வந்து சொன்னாங்க. அப்புறம் எஸ்கே சாரும் சப்போர்ட் பண்ணாரு. அந்த கேமரா ஷிஃப்ட் பண்ணக்குள்ள வந்து எஸ்கே சார் நான் சொன்னேன் சாரி சார்
அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, சூப்பராக பண்ணுறீங்க. இப்போ அவர் பேர் கேமரா ஷிஃப்ட் பண்ணக்குள்ள சாரே எனக்கு வந்து என் கூட டைலாகை பேசினார். நான் வேணா சொல்கிறேன், நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரே கேமரா ஷிஃப்ட் பண்ணக்குள்ள எனக்கு சொல்லி கொடுத்துருந்தார். சார் சைடில் நான் நின்று நான் இப்போ சொல்கிறேன், நீங்கள் அதேமாதிரி டைலாக் பேசுங்க. அவர் டைலாக் அவரே சாரே பேசினார். எவ்வளோ பெரிய விஷயம். அவ்வளோ சப்போர்ட் பண்ணுவார், நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் நினச்சி பார்க்காத அளவுக்கு அவரும் ஆஃபீஸ் வந்தாலும் நல்லா பேசுகிறாரு. படம் அவுட் எடுத்தப்பறம் பார்த்துட்டு நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு விஷலாம் பண்ணி கையெல்லாம் கொடுத்து. நான் அடுத்து அவரை பற்றி தான் பேச வந்தேன். ஏன்னா அந்த சீன் த்ரூ அவுட் நீங்கள் எஸ்கே அவர்களோட தான் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் அந்த சோடா இடத்துல வந்து எப்பவுமே அவரு பயங்கரமா ஃபன் பண்ணுவாரு, காமெடி பண்ணுவாரு. அங்க அந்த இடத்துல அவரு கொஞ்சம் சைலண்டா இருக்கணும். நீங்க தான் கலாய்க்கிற மாதிரி ஒரு சீன் ஒண்ணு. அது நான் வந்து அவ 2 பேருமே கலாய்க்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது அவரு ஒத்துக்கிறதே எனக்கு தெரிஞ்ச பெரிய விஷயம். நான் ஏன்னா அவரை கலாய்க்கணுன்றப்போ நம்மளுக்கு ஒரு நர்வஸ் இருக்குல்ல. அந்த டைலாக் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஞாபகம் சொல்லுங்க. அது வந்துட்டு என்ன, அது ஏஃபர் ஆப்பிள் சொல்றாங்கண்ணே, இது கூட தெரியாம ஹிந்தி கத்துக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இது இருக்கும். ஸோ அது சிவா சாரும் வந்துட்டு டேக் முடிஞ்சோடனே சூப்பரியா கலைக்குன்னே இருக்கீங்க அப்படின்ற வாழ்த்துக்கள் அப்படின்னு என்கரேஜ் பண்ணே இருக்காரு. ஏன்னா நான் நினச்சி பார்க்கலன்னா அவர் வந்து இவ்வளோ க்ளோஸாக ஒருத்தருக்கு சொல்லி தருவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல. ஃபர்ஸ்ட் வந்து அவரு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல, நம்ம எஸ்கே அவர்கள் பண்றாரு, இந்த பக்கம் ஸ்ரீலீலா இருக்காங்க, அவங்களோட ஆல்மோஸ்ட் அவங்களோட காம்பினேஷன்ல இருக்கிற ஒரு சீனு. ஃபர்ஸ்ட் வந்து எப்படி இருந்தது? அவர் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அந்த அவர் வராரு, வந்து நிக்கிறாங்க, நம்ம நடிக்க போறோம், அந்த 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 எனக்கு அப்போ வந்துட்டு எனக்கு கையிலாமே லைட்டா ஒரு இது இருக்கு. நான் வந்துட்டு அங்க பாட்டில் கழுவுறது, ஸோ எனக்கு அது சப்போர்ட்டா இருக்கு. ஆமா, அதை லைட்டா நம்ம தண்ணியில கழிச்சு பாட்டிலாம் இது பண்றதுனால எனக்கு அது கொஞ்சம் பெருசா தெரியல. பட் லைட்டா ஒரு நர்வஸ் இருந்துச்சு. அப்புறமேட்டுக்கு நான் மேம் மைக்கில் சொன்னாங்கன்னா எனக்கு ஒரு தைரியம் அந்த மாதிரி. ஏன்னா நம்ம மேம் கிட்ட தான் இருக்கோம். மேம் ஒரு குரல் கொடுத்தா எனக்கு ஒரு பயம் குறையும். ஏன்னா எனக்கு அவங்க பர்சனலாக நிறைய அட்வைஸ்லாம் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது மேம் மைக்கில் ரெடி ஆகி பண்ண அப்படின்னு சொன்னாங்கன்னா மேம் ரெடி மேம்னு ஒரு எனர்ஜி வந்து. ஓகே, நீங்கள் நிறைய த்ரூ அவுட் வரீங்க, ஆனால் 2 முக்கியமான காட்சி இருக்கு. இதுல வந்து 2துலயுமே சொல்றேன், 2துலயுமே நீங்க பெர்ஃபார்ம் பண்ணிட்டீங்க, எல்லாரும் நல்லா இருக்கு, சூப்பர் அப்படிலாம் சொல்லிட்டாங்க. அந்த டே அந்த நைட் இருக்கும்ல, எப்படி இருந்தது அதை நடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம்? எனக்கு நடிச்சு வந்தா அன்னைக்கு நைட் தூக்கமே வராது. ரூம்ல மறுநாள் வந்து கால் ஷீட் சொல்லுவாங்க, 5 மணிக்கு எழுந்திருப்பா, 6 மணிக்கு வண்டி வந்துடும், லொக்கேஷன் இத்தனை மணிக்கு போகணும்னா சரி ஓகேண்ணா, நம்ம சிவா சார் கூட நடிச்சிட்டோமே, பரவாயில்ல மேம் பார்த்தல நம்ம நடிச்சிட்டோம். ஆடிஷன்லாம் பண்ணக்குள்ள மேம் பார்த்து நான் நடிப்பேனான்னு தெரியல, எனக்கு மேம் வந்துட்டு ஆடிஷனை பார்த்துட்டு இந்த பையன் நடிக்கலை அப்படின்னு எதனா சொல்லிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பதட்டெல்லாம் இருந்து நான் ஆடிஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ஷூட் முடிஞ்ச வீட்டுக்கு போனோன்னே இதெல்லாம் நினச்சே எனக்கு தூக்கம் வராது. ரூமுக்கு போயிட்டுனா, நான் ஹோட்டலுக்கு போயிட்டேன்னா இதெல்லாம் நினச்சே வந்துட்டு எனக்கு தூக்கம் வராது. இதுக்கு இப்படியே 2 மணி நேரம். அப்புறம் மறுபடியும் அப்போ அவனை தன்னை மாரி நான் தூங்கிடுவேன். ஏதோ சிந்தனையில் இருப்பேன். சிவா சார் நம்மகிட்ட மணி நேரம் நின்று பேசியிருந்தாரு, ரவி சார் பேசியிருந்தாரு, மேம் எனக்கு இவ்வளோ க்ளோஸாக எனக்கு வந்துட்டு நல்லதாக சொல்லி கொடுத்தாங்க, எப்படி நடிக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. ஓகே, ஸோ அப்படின்னு அதை நினச்சா 1 மணி ஆகிடும். சரி ஐயோ தூங்கிடுவான், 4 மணி நேரமாக தூங்கினா போய் நம்ம நல்லா நடிக்க முடியும்னு நினச்சிக்கினே பார்த்தா அப்புறம் தூங்கிட்டு இருப்போம். சூப்பர். அப்புறம் அலாரம் அடிச்சுன்னா எழுந்துச்சி அப்படியே ரெடி ஆகிட்டு கார் வந்துடும் போயிடும். ஓகே, உங்களுக்கு அந்த ஷூட்டிங் ப்ராசஸ் இருக்குல்ல, நீங்கள் வந்து சின்ன சின்ன ரோல்ஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள், அதுக்கப்புறம் படங்களில் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. இப்போ வந்து நம்ம அந்த படத்தில் நடிக்கிற ஒரு நடிகர் நமக்கு. ஸோ இந்த பக்கம் எஸ்கே, அந்த பக்கம் ரவிமோகன், இந்த பக்கம் அதர்வா, ஸ்ரீலீலா, ஒரு பெரிய சார்லாம் ரொம்ப ஜாலியாக இருந்தார், க்ளோஸாக இருந்தார். எனக்கு வந்து இந்த டீமே வந்துட்டு யாருமே வந்து அந்த அந்த ஆர்டிஸ்ட்ன்ற ஒரு இது இல்லாமல் எல்லாமே ஒரு நல்ல நட்பு நீதியாக அட்வைஸ் பண்ணுறது, நம்ம ரொம்ப வருஷமா நம்ம வந்து ரவிமோகன் அவர்களை வந்து பார்த்துட்டு இருப்போம். சந்தோஷ் சுப்ரமணியம் சம்திங் அதுல இருந்து அந்த ஃப்ளோ இருக்கு. இன்ஃபேக்ட் நம்ம சொல்ல வேணாம்னு நினைச்ச ஒரு சீன் இருக்குல்ல, அதுல வந்து உங்களுக்கும் ரவிமோகன் அவர்கள் தான் ஒரு காம்பினேஷன் இருக்கும். ஸோ அது எப்படி இருக்கு? நம்ம இவ்வளவு நாள் பார்த்துருக்கோம், இன்னைக்கு அவரோட நடிக்கிறோம். இல்லை எனக்கு வந்து நான் நினைச்சேன் அவர் வந்துட்டு டேக் முடிஞ்ச உடனே என்னை பார்க்காத போயிடுவார். ஏன்னா அவர் பெரிய ஆஸ்டர், அவர் எவ்வளோ பெரிய ஜாம்பான் அவர். ஸோ நான் திங்க் பண்ணுவேன். அப்புறம் விழுந்த உடனே ஃபைட் சீனில் வந்து எனக்கு அடிலாம் பட்டுருச்சிங்க. அப்போ அடிப்பட்ட உடனே சார் வந்து டேக் கட் ஆன உடனே வருவார், வந்து ஓகேவாப்பா ஹாப்பியா கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். அதுமாதிரி கன் ஷூட் அப்போவும் ரவி சார் வந்துட்டு கன்னு ஷூட்டு கட் சொன்ன உடனே அவர் இடத்துலேருந்து ஓடியாந்து பார்த்தார். அவர் என்ன மட்டும் இல்லை, அங்கே பாட்டில் அந்த ஃபயர் சீன் எடுக்கக்குள்ள எல்லாருக்குமே எல்லாரு மேலேயும் ஒரு கேராக இருந்தார். இது வந்து அந்த ஃபைட் சீன் வீட்டிலேருந்து இழுத்துட்டு வரப்போ அந்த நீங்கள் பார்ப்பீங்க, படம் பார்த்தா பாருங்க. ஸோ சொல்லக்கூடாது, வில்ற சீன்லாம் இருக்கும், வில்ற ஷூட்டு, அந்த கன் ஷூட்டு, அது எல்லாமே முடியும். அந்த அடிப்படுற ஃபைட்டு சீன் இல்லாமல் கட் சொன்ன உடனே வந்து ரவி சார் வந்துட்டு விசாரிப்பார், ஓகேவாப்பா எப்படிமா இருக்குது அப்படின்னு, வாமா போமான்னு ரொம்ப இதாக இருக்குது. சரி,
அவர்கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசினா மனசுல இருக்கிற பாரம் குறையிற ஓஹோ ரவி சார். ஆமா அவ்வளவு ஜாலியா பேசுவாரு. என்னால நான் அவர்கிட்ட பேசுறதுக்குலாம் தயங்குவேன். அப்புறம் தயங்குனா ஏன்னா அவர் பெரிய ஆர்டிஸ்ட் அப்படின்னுக்குள்ள நம்ம எப்படி பேசுறது அப்படின்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு இது இருக்குல்ல. அப்புறம் அவரா நல்லா பேசுவார். ஆமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு அவர்கிட்ட 10 நிமிஷம் பேசினா ஏதோ ஒரு ஃப்ரீ கிடைக்கும். இப்போ ஏதோ நம்ம ஒரு ஃபீல்ட்ல இருக்கோம் அப்படின்னா பேசினா ஒரு ரிலாக்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு டைப் ரவி சார்லாம். ரொம்ப ஏதோ சொல்லுவாங்களே லவ்லி அப்படின்ற மாதிரி சூப்பர் டைப். ஆமா ரொம்ப அன்பா ஜாலியான ஒரு பர்சன். ஓகே அதெல்லாம் இருக்கட்டும். ஸ்ரீலீலா எப்படி இருந்தாங்க? ஸ்ரீலீலா மேம் வந்து நானே தெலுங்குல ரொம்ப பெரிய ஆர்டிஸ்ட். அவங்க ஃபர்ஸ்ட் படம் தமிழ்ல அப்படின்னு அவங்க ரொம்ப ஜாலியா இருந்தாங்க. அப்புறம் அவங்க வந்து ரொம்ப டேலண்டா இருக்காங்க. டான்ஸ் அதெல்லாம் இப்போ பார்த்துருப்பீங்க. ஆமா அவங்க டான்ஸ் பயங்கரமா பயங்கரமா. பட் இதுல வந்து பயங்கர இன்டென்ஸான ஒரு கேரக்டர் வேற இருக்குல்ல செகண்ட் ஹாஃப்ல. சூப்பரா. ஆமா செகண்ட் ஹாஃப்ல அவங்க ஒவ்வொரு சீன் அவ்வளவு இன்ட்ரெஸ்டா நோட் பண்றாங்க. தமிழ் நான் வந்து தெலுங்கு அவங்களுக்கு நான் கெஸ் பண்ண தமிழ் அவ்வளவு தெரியாது அப்படின்னு நினைச்சா பயங்கரமா பேசுறாங்க. சூப்பர். டப்பு அவங்க தான் வர டப்பிங்க அவங்க தான் பண்ணாங்க. எல்லாத்தையும் சகஜமா பழகுறாங்க. ஓகே ஒரு அங்க போன ப்ரொடக்ஷன் பாய் கிட்ட லைட் மேனு கிட்ட ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் ஹீரோனியா இருக்கும் மார்க்கெட்ல. தமிழ்ல ஃபர்ஸ்ட் படம்னா கூட பட் எல்லாருக்கும் தெரியுது அவங்க எவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட். அவங்க அப்படி ஒரு ஃபீலாவே அவங்க காட்டிக்கல. எல்லாத்தையும் ஜாலியா இருப்பாங்க. எல்லாத்தையும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுன்னு உங்களுக்கு வேணுமா அப்படி இப்படின்னு கேட்டுக்கின்னு ஜாலியா வந்து மானிட்டர் உட்காருவாங்க. அண்ணாண்டு போனா ஃபைட் மாஸ்டர் விளையாடுன்னு இருப்பாங்க. அப்புறம் வந்து அந்தாண்ட ப்ரொடக்ஷன் பாய் கிட்ட விளையாடுன்னு இருப்பாங்க. ரொம்ப கியூட்டான்ட்டு. ஓகே எனக்கு 2 விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு பின்னாடி நடந்த விஷயங்கள் பத்தி எனக்கு வேண்டாம். ஆனா இந்த சென்சார் இஷ்யூ ஒண்ணு ஆச்சு. கடைசியா நாளைக்கு ரிலீஸ்னா 18 ஹவர்ஸ்க்கு முன்னாடி தான். ஆமா ஏன்னா நான் ஒரு எப்படி நான் சொல்றது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாவே இருக்கு. ஏன்னா இப்போ நிறைய பேர் இந்த சும்மா ஏதாவது ஒன்று தெரியாம பேசிடுறாங்க. அசிஸ்டன்ட் டேரக்டர்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா நான் ஒரு ஆபீஸ் பையா நான் வந்து ஒரு டீ காப்பி கொடுத்தனா கூட அது அவங்க சாப்பிடவே மாட்டாங்க. அவ்வளோ வேலை பார்க்குறாங்க. மேடம்லாம் கடைசியாக ஒரு நாள் ஆஃபீஸ்லேயே இருந்தாங்க. அசிஸ்டன்ட் டேரக்டர்லாம் வைக்கிற டீ காஃபி சாப்பிடவே மாட்டாங்க. ஈவினிங் எப்போன்னா அந்த மதியத்துக்கு மேலே லஞ்சு முடிச்சுட்டு நான் மேலே போயிட்டு பார்த்தா அந்த காஃபி டீ எல்லாமே அப்படியே இருக்கும். அவங்க சாப்பிட்டே இருக்க மாட்டாங்க. லஞ்சுக்கு வர ஃபுல் வேலை. ஆமாம். ஏன் சில பேர் பப்ளிக்கில் இந்த மாதிரி பேசுறதை நினச்சா கஷ்டமா இருக்கு. ஓகே ஏன்னா நான் பார்த்துட்டு இருக்கேன். நான் கூட 4 வருஷமா இருக்கேன். அசிஸ்டன்ட் டேரக்டர் தூக்கம் இருக்காது. உட்காந்து வீல் சேர்லேயே உட்காந்து தூங்குவாங்க. நான் திடீர்னு நான் மேம் வராங்க அப்படியே எழுப்பிவிட்டோன்னா டக்குன்னு இருந்துச்சு கழுத்து பிடிப்பாங்க. ஸோ வலிக்கும் அவங்களுக்கு. ஏன்னா கடைசியாக அந்த சென்சார் இப்போ 2 நாள் 1.5 நாள் தான் இருக்கு. ஸோ அப்படின்றப்போ அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு தெரியும். மேம் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு தெரியும். எனக்கு அது அந்த சினாரியோ பற்றி தான் பேசணும்னு நினச்சேன். வெளியில் இருக்கிறத விடுவோம், அது ஏதாவது ஒன்று நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அது வேற ஒரு கதை. பட் அங்கே ஒரு நிலவரம் இருந்திருக்கும்ல. நாளைக்கு ரிலீஸு. ஆமாம் யாருமே தோணல. மதியம் வரைக்கும். ஆமாம் எடிட்டர்ல இருந்து அசிஸ்டன்ட் டேரக்டர் வந்து யாருமே தூங்கல. அவ்வளோ பரபரப்பாக இருக்கும். எனக்கு எப்படி சொல்றேன், டீ காப்பி கூட என்னால் கிராஸ் பண்ண முடியல. அவ்வளோ சுத்தியா மேம் இருக்கிறாங்க, எடிட்டர் இருக்கிறாங்க, அசிஸ்டன்ட் டேரக்டர் மொத்தம் எல்லாரும் ஆஃபீஸ்லேயே இருக்கு. ஆமா ஆஃபீஸ்லேயே இருந்து அவ்வளோ இது பண்றாங்க. எல்லாமே கொடுத்துட்டோம். சென்சார் வர்றதுக்கு ஒரு டைம் எடுத்துச்சுல்ல. ஆமா அப்போ எல்லாரோட மனநிலை எப்படி இருந்தது? எல்லாருக்குமே பதட்டமா இருக்கு. கரெக்ஷன் பண்ணி நம்ம கேட்டது கொடுத்தாச்சு, இதுக்கப்புறம் எதனா ஒரு கரெக்ஷன் சொல்லிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பதட்டத்தோடவே இருந்தாங்க. ஓகே ஆமா ஏன்னா எல்லாரும் சொல்றாங்கல்ல. இப்போ நான் வந்து என்னை வந்து ஒரு ஆஃபீஸ் பாய் மாதிரி ட்ரீட் பண்ண மாட்டேன். ஏன்னா அதுக்கு எல்லாம் இப்போ சொன்னது தானே, திரும்ப சொன்னாலும் இவ்வளோத்துக்கும் காரணம் மேம் தான். ஸோ அவங்க வந்து ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டாலும் அசிஸ்டன்ட் டேரக்டருங்க எல்லாமே இது அர்ஜுன் சார் முதற்கொண்டோம், ரைட்டர் அர்ஜுன் சார் முதற்கொண்டோம் எந்த ஒரு இதுவும் பண்ண மாட்டாங்க. எல்லாத்தையும் அவங்க வந்து ஓப்பனாக பேசுவாங்க. ஏன்னா உண்மையாக இருக்காங்க எல்லாம். இந்த டீமே மேம்லேருந்து கேட்குறவங்க போயிருக்க ஒரு மேம் கிட்ட வந்து ஜாயின் பண்ணுறாங்கன்னா ஒருத்தர் பர்சனலாக வெளியே எப்படிலாம் தெரியாது. ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸ் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்கும். என்ன ஒரு ஆஃபீஸ் போய் வேலை வாங்குறது முதற்கொண்டோம், ஒரு ஆஃபீஸில் ஒர்க்கு எப்படி இருக்கணுன்றது அவங்ககிட்ட இருந்தால் இப்படி தான் அப்படின்ற ஒரு கரெக்டான ஒரு வழியாக இருக்கும். நீங்கள் பேசும்போதே அவங்களோட அந்த பெயின் அண்ட் அவங்களோட அந்த ஒரு ஸ்ட்ரகிள் ட்ராவலை பற்றி சொல்லும் போதே உங்கள் கண்ணெல்லாம் கலந்துச்சு. ஏன்னா நான் பார்க்குறேன்ல அவங்களாம் உண்மையாக இருக்காங்க. இந்த உண்மையாக இருக்கக்குள்ள அவங்க படுற கஷ்டத்தை பார்த்தா ஒரு மாதிரி இருக்கும்ல. ஓகே பட் அது எல்லாமே வந்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு பெரிய விஷயம். இப்போ அதான் அந்த வெயிட்டிங் பீரியட் இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி அந்த மாதிரி டைம் இருக்கும்னு நினைக்கிறேன். சென்சார் வந்துருச்சு. அப்போ எப்படி இருந்தது அந்த ஆஃபீஸ்? எல்லாருக்குமே ஹாப்பியா இருந்துச்சு. எப்போ படம் நாளைக்கு போய் ஃபர்ஸ்ட் ஷோ எப்படி பார்ப்போம் அப்படின்னு சொன்னோடனே உங்களுக்கு எல்லாருமே ஹாப்பியா இருந்துச்சு. இப்போ விடிஞ்சா தீபாவளின்னா நம்மளுக்கு எப்படி ஒரு இது இருக்கும், அந்த மாதிரி ஒரு இது இருக்கும். எப்போ போயிடுச்சு எல்லாமே ரிலாக்ஸ் ஆகி யாரும் 2 நாளாக சாப்பிடாம குளிக்காம அவ்வளோ கஷ்டப்பட்டு பார்த்தோன்னே எல்லாரும் ஆஃபீஸ் செய்றாங்க. எல்லாம் போய் தேட்டரில் படம் பார்க்கறது எங்களுக்கு அப்படியே ஏதோ ஒரு தீ எரியும் தான் எங்களுக்கு தெரியும். மேம் எப்படி அதை பார்த்தா பயங்கர ஹாப்பியா
எல்லாருக்குமே இருக்கும்ல. மேம் வந்து எங்கள் ஹாப்பியெல்லாம் பார்த்து தான் அவங்க ரொம்ப ஹாப்பியானோம். ஏன்னா அவங்க கஷ்டம் நாங்கள் எங்கள் கஷ்டத்தெல்லாம் தாண்டி அவங்க மேம் இல்லைன்னா இப்போ இருக்கிற 500 பேருக்குமே வேலை கிடையாது. ஸோ யூனிட்லேருந்து ஆர்டிஸ்ட்லேருந்து எல்லாருக்குமே இதுக்கு இவ்வளோத்துக்கும் காரணம் மேம் தான்றப்போ அவங்களுக்கு எவ்வளோ ஹாப்பி இருக்கும். ஓகே. எங்களுக்கு எல்லாம் பின்னாடிலாம் எங்களுக்கு முன்னாடி வந்து அவங்க நிற்கிறதுனால தான் பின்னாடி நாங்கள் இப்படி இருக்கோம். சூப்பர். இப்போ நான் இன்னைக்கு இங்கே உட்காந்து பேசுறேன்னா அது மேமை தவிர வேறு யாரும் காரணம். ஸோ யூனிட்டும் சரி, அசிஸ்டன்ட்டும் சரி, ரைட்டரு சார் எல்லாருமே வந்து இன்னைக்கு மேம் ஒரு ஆளால் அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு பல பேரை சந்தித்து பல கஷ்டத்தை தாண்டி இன்னைக்கு எங்களை எல்லாம் இன்னைக்கு இப்படி உருவாக்கி இருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய உங்க மேமோட செல்ல புள்ள போல இருக்கே நீங்க. சுதா மேமோட செல்ல பிள்ளை. எல்லாருமே ஒரு பிள்ளையா தான் பார்ப்பாங்க. ஓகே. ஆஃபீஸ்ல இருந்து அசிஸ்டன்ட் ரைட்டர் இருந்து எல்லாருமே இப்போதான் நான் சொன்னேன், எது வாங்கினாலும் எல்லாருக்குமே வாங்குவோம். ஒரு அவங்க வீட்டுக்கு ஒன்று வாங்க போறோம், சாப்பிட்டு பார்த்தோம் நல்லா இருந்துச்சு அப்படின்ட்டு ஆஃபீஸுக்கு எல்லாருக்குமே வாங்கி அனுப்புவாங்க. இப்போ படம் வந்து 10ஆம் தேதி நினைச்ச மாதிரியே ரிலீஸ் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ கண்டிப்பா போயிருப்பீங்க. ஆமா கண்டிப்பா. டீம் போகாதப்பமா கண்டிப்பா. எந்த தியேட்டர்ல பாத்தீங்க? நாங்க சத்தியம்ல. சத்தியம். ஆமா சத்தியம். அந்த ஸ்கிரீன்ல அந்த சத்தியம் தியேட்டர் ஸ்கிரீன்ன்றது சத்தியம்ன்றது இப்போ மேம் வந்துட்டு அடிக்கடிக்கு எங்களை படத்துக்கு கூட்டு போவாங்க. எல்லா படத்துக்கு கூட்டு போவாங்க. கடைசியா இதுக்கு முன்னாடி என்ன படம் பாத்தீங்க? நாங்கள் கடைசியாக வந்துட்டு நான் போகல, மேம் எல்லாம் போய். அதான் நீங்கள் சத்தியம்ல கூட்டு போவாங்க. நான் லாஸ்ட்டாக எல்லா டீமாக போகல வந்து மேம் எங்களை கூட்டும் வந்து நான் வாரிசுக்கு போனேன். வாரிசு. ஓகே. இப்போ நீங்கள் அந்த தேட்டர் போய் பார்த்துருக்கீங்க. இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய சத்தியம் தேட்டர். சத்தியம் தேட்டரோட ஸ்க்ரீன்ன்றது வந்து அது ஒரு ப்ரெஸ்டீஜியஸான விஷயம். சத்தியம் அப்படின்றது ஒரு சினிமா. இப்போ சென்னை தேட்டர்னால சென்னையை பார்த்து நம்ம சத்தியம் அப்படின்னு நமக்கு டப்புன்னு வந்துடும். இப்போ அந்த ஸ்க்ரீனில் உங்கள் முகம் இருக்கு. ஆமா. எனக்கு நான் வந்து மேம் கூட நிறைய படத்துக்கு போய் வாரிசு போயிருக்கேன், மகாராஜா போயிருக்கேன். அந்த மாதிரி பார்க்கலாம் நான் ஒரு ஃபீல் பண்ணுவேன்ல. நம்ம மேம் படம் வந்தோடனே நம்மளும் இந்த படத்துல மேம் படம் வந்தபோது ஆமா இப்போ அவங்க படத்துல தானே இருக்கேன். ஸோ மற்ற படத்தை நம்ம இமேஜின் பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு மேம் வந்து இப்படி ஒன்று செய்வாங்கன்றதே ஒரு கெஸ் பண்ண ஒரு விஷயம், பண்ணிட்டு இருக்காங்கன்றது தெரிஞ்ச விஷயம். ஸோ நான் மேம் மற்றவங்க பண்ணதோட எனக்கு மேம் இப்போ பண்ணது வந்து கொஞ்சம் எனக்கு பெருசா இருக்கு. சூப்பர். ஸோ அப்படின்றப்போ மேம் படம் வந்துச்சுன்னா அப்போ நம்மளும் இதில் நம்மளே 4 பேர் பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு ஹாப்பி இருக்குல்ல. எனக்கு இப்போ ஃபோன்லாம் வருது அப்படின்றதப்போ சந்தோஷம். எப்படி இருந்தது அந்த மொமெண்ட்ல? நீங்க பாக்குறீங்க, உங்களை நீங்க நடிக்கிறத பாக்குறீங்க, அந்த அந்த கிளைமேக்ஸ் கிட்ட வர சீனு அதெல்லாம் பார்க்கும்போது ஆமா எனக்கு வந்து அழுகையா வந்துருச்சு. அங்கே ஏஞ்ச உடனே பின்னாடி ரோல் இருக்க ஃபேமிலி எல்லாம் கேட்டாங்க. கேட்டு நீங்க தானே ஆமா நல்லா இருக்கீங்க, நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓகே. எல்லாருமே அப்புறம் ஒசூர்ல இருந்து கால் வருது, பெங்களூர்ல இருந்து வருது, பாம்பேல இருந்து வருது. இப்போ இந்த படம் இன்னைக்கு எஸ்கே அவர்கள் சொல்லியிருக்காரு, படம் பார்த்துட்டு வந்து சூப்பர் ஸ்டார் வந்து பாராட்டியிருக்காரு, உலகநாயகன் பாராட்டினாரு அப்படின்னு. இப்ப அவங்க எல்லாருமே உங்க சீனை பார்த்துருப்பாங்க. ஸோ அது எப்படி இருக்குது யோசிச்சு பார்க்கும்போது? நினைச்சு பார்க்க முடியாத ஒரு என் கற்பனைக்கு எட்டாத ஒரு விஷயம். ஏன்னா நான் வந்து இத்தனை வருஷமா நான் இருந்தப்போ ஆமா இந்த பண்ணோம் இது பண்ணேன். ஏன்னா நான் இடையில நான் 10 வருஷமா ஒர்க் பண்ணி நான் 4-5 படம் நடிச்சிருக்கேன். அதில் எனக்கு ஒரு பெருசாக இருக்காது. பட் மேம் படத்தில் நடிச்சுன்ற ஹாப்பியை தாண்டி எனக்கு அதை தாண்டி எனக்கு கிடைக்கும். நம்ம ஒன்று எதிர்பார்த்ததை தாண்டி நம்மளுக்கு கிடைக்குதுன்னு நம்மளுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஆமாம். ஸோ அது அப்படி ஒரு இது இருந்துச்சு எனக்கு. ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஃபேமிலியில் என்ன சொல்கிறாங்க? கண்டிப்பாக ஃபேமிலியெல்லாம் அழுந்துட்டாங்க. ஃபேமிலியெல்லாம் அழுந்துருக்காங்க. அது வேற டெத்தாக ஒரு சீன் இல்லை. ஸோ எங்கள் இல்ல சாரி அவன் பார்த்துட்டு சொல்லக்குள்ள ஒரு மாதிரி இதாக ரொம்ப ஹாப்பியா. பட் ஹாப்பி எல்லாருமே. ஆமா எல்லாருமே எனக்கு எல்லா இடத்துல இருந்து கால் வருது இல்லை. ரொம்ப நல்லா பண்ணியிருக்கடா ரொம்ப ஹாப்பியா இருக்குன்றாங்க. சொல்றவங்களாம் இத்தனை வருஷமா சினிமாவில் இருக்கா. ஏன்னா சினிமான்றதை தாண்டி எல்லாருக்கும் ஒரு ஊர்க்காரங்களை பொறுத்த வரைக்கும் சினிமாவா அப்படின்னு தானே பார்ப்பாங்க. நிறைய பேர் அதில் வளராதுக்கிறதுனால ஒரு பயம் இருக்கும்ல எல்லாருக்கும். ஃபைனலி வந்துட்டோம் அப்படின்றோடனே. ஸோ அதில் பார்த்துட்டு எல்லாருமே ஃபோன் பண்ணி அம்மாலாம் அழுந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சூப்பர். கடைசியா ஒரே ஒரு விஷயம், ஆடியோ லான்ச்ல வந்து சுதா மேம் அவங்களோட ஸ்பீச்சை நான் வந்து கேட்டேன். நானும் அங்க இருந்தேன். அவங்க வந்து ரொம்ப எமோஷ்னலா நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க. என்னன்னா நான் ரொம்ப பெரிய இதை தாண்டி வந்திருக்கேன் அண்ட் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு குரூப் ஹக் வேற ஒன்று கொடுத்தாங்க. ஸோ அப்போ அவங்க அதை பேசுறத பார்க்கும்போது இது வந்து ஒரு படம் எடுக்கிறோம், ஒரு ஷார்ட் எடுக்கிறோம் அப்படின்னு இல்லாம அதுக்கு பின்னாடி நிறைய ஸ்ட்ரகிள் இருந்தது. கண்டிப்பா இருக்கும். ஸோ அது என்ன மாதிரியான ஸ்ட்ரகிளா இருந்தது? அது எப்படி அவங்க ஃபேஸ் பண்ணாங்க? இல்ல ஸ்ட்ரகிள்னு அவங்க அந்த கதையை வந்து ஆராயிறாங்கல்ல. இப்போ போய் ஒருத்தரை போய் மீட் பண்றாங்க. இது எல்லாமே தாண்டி வந்தோடனே சில பேர் சொல்ற இந்த ஃபேக் வீடியோவில் அவங்க ஏதாவது ஒன்று சொல்லி விட்டுறாங்களே. அது சும்மா இப்போ நான் வேடிக்கை பார்க்குறேன்னா எனக்கே ஒரு கோவம் வருது. இவங்க ஏன் இப்படி சொல்லுங்கிறாங்க. இப்போ நான் மொபைல் ஏற்றினா எதனா ஒன்று படத்தை பற்றியோ இல்லை மேமை பற்றியோ எதனா ஒன்று ஃபேக்காக சொன்னாங்கன்னா ஏன்னா நம்ம கூடயா இருக்கோம். இது இப்படி என்னைக்கும் இப்படி நடந்தது இல்லையே, இப்படி பண்ணது இல்லையே
அப்படின்னு பார்த்தா எனக்கே ஒரு கோவம் வருது. ஸோ அப்போ அவங்க அதில் இருந்தவங்க அப்போ அவங்களுக்கு வலி இருக்கும்ல, அந்த வலி தான் அவங்கள அங்கே பேச வைக்குது. கண்டிப்பா ரொம்ப சந்தோஷம்ண்ணே, ரொம்ப நன்றி. நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம். இன்னும் நிறைய படங்கள் வந்து நீங்க பண்ணணும். திருப்பி சுதா மேமோடவே இன்னொரு படம் பண்ணணும். நான் வந்து எங்களோட பார்த்தவங்களோட சார்பா நான் இந்த வீடியோல வந்து அவங்களுக்கு நான் வந்து சொல்றேன், என்னென்ன திருப்பி இன்னொரு படத்துல ஒரு சூப்பரான ரோல் கொடுங்க. கண்டிப்பா மேம், கண்டிப்பா. எனக்கு தெரிஞ்சு இந்த இன்டர்வியூ பாப்பாங்கல்ல, காட்டுவீங்களா? மேம் இல்லாம நான் என்ன நடிக்க வச்சதே அவங்க தான். நான் அந்த படத்துக்காண்டி அந்த படத்தினால தான் இப்ப நான் உங்ககிட்ட பேசுறேன். அப்படின்றப்ப இது எப்படி நான் கண்டிப்பா எனக்கு வந்து மேம் கிட்ட டைரக்டா பேசுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. உங்க மூலியமா இந்த இன்டர்வியூ மூலியமா நான் உங்ககிட்ட சொல்றது வந்து படம் வந்து வேற லெவல்ல இருந்தது மேம். ஃபர்ஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப், இந்த சின்ன விஷயங்கள்லாம் வந்து நிறைய சொல்றாங்க, அதெல்லாம் இல்ல, சூப்பரா இருக்கு. அந்த எண்டுல வந்து லாஸ்டா அந்த தமிழ் வாழ்க அப்படின்னு சொல்லி அவங்களோட பேர் போடும் போது சிலுத்துருச்சு எனக்குலாம் புல்லரிச்சிருச்சு. அது ஒரு மாதிரி ஆனந்த கண்ணீரோட வெளியில வந்து, ஏன்னா என் பேரே தமிழ். ஸோ வந்து அது ஒரு மாதிரி பயங்கர எமோஷனலான ஒரு இதுவாக தான் இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச்ண்ணா, ரொம்ப நன்றி. வேற ஒரு படத்துல இன்னும் சூப்பரான ரோல்ல வந்து நான் உங்களை பார்க்க ஆசைப்படுறேன். தேங்க்யூ.